ஸோ இந்த பஞ்சமி திதி எல்லாருக்குமே தெரியும். மே 6ஆம் தேதி பஞ்சமி திதி வருது. வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம்? என்ன வழிபாடுகள் புதுசா சொல்வீங்க நீங்க? சொல்லுங்க மேம். அதாவது பஞ்சமி திதி அப்போ வாராகி அம்மனுக்கு உகந்தது. ஆமா. வாராகி அம்மன் நம்ம அம்மாவை எதுக்காக ஸ்பெஷலா நம்ம அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவோம்? அம்மா எனக்கு கஷ்டத்தை தான் அம்மா கிட்ட நிறைய நம்ம ஷேர் பண்ணிப்போம். இந்த தீபம் ஏற்றி இந்த வழிபாடு, இந்த ஒரு இலை இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையே பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. இந்த ஒரு இலை இருந்தால் போதும். இருந்துகிட்டே இருக்கும். மன தைரியம் வரணும் அப்படின்னு சொன்னா வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைச்சுப்போம், இந்த நிறைய இந்த சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நமக்கு தெரியும் அப்படி எதுவுமே இல்லையே, இவங்க அது பெரிய பிரச்சனையா நினைச்சு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்களையும் வருத்தத்துக்கு உள்ளாக்கிடுவாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். இப்போ மே 6ஆம் தேதி பஞ்சமி திதி வருது மேம். இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து வாராகி அம்மனை ரொம்ப கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானே வந்து ஒரு வாராகி அம்மன் டெவோட்டி. உண்மையிலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டா நேச்சுரலாக அப்படி எதிர்க்க வந்து நிற்கிற தாய் வந்து வாராகி அம்மன். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்கள் புதுசு புதுசாக சொல்வீங்க. எல்லாரும் சொல்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறது கிடையாது. டிப்ஸாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுடைய எங்கள் நித்யா மேம் சொல்கிற எல்லாமே வந்து புதுசாக இருக்குன்னு தான் உங்களுடைய கமெண்ட்லேயும் வருது. உங்கள் வீடியோ பார்க்குறது எதுக்காகனா, ஏதோ இன்றைக்கி ஒரு புது விஷயம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பஞ்சமி திதி எல்லாருக்குமே தெரியும். மே 6ஆம் தேதி பஞ்சமி திதி வருது. வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம்? என்ன வழிபாடுகள் புதுசாக சொல்வீங்க நீங்கள்? சொல்லுங்க மேம். அதாவது பஞ்சமி திதி அப்போ வாராகி அம்மனுக்கு உகந்தது. ஆமாம். வாராகி அம்மன் நம்ம அம்மாவை எதுக்காக ஸ்பெஷலா நம்ம அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவோம்? அம்மா எனக்கு கஷ்டத்தை தான் அம்மா கிட்ட நிறைய நம்ம ஷேர் பண்ணிப்போம். இந்த மாதிரிதான் வாராகி அம்மன் பிள்ளைகளாகிய நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், முக்கியமா எதிரிகளோட தொல்லை அதிகமா இருக்கு, நமக்கு நல்லது செய்யறவங்க இருக்காங்களோ இல்லையோ, நிறைய பேரு பின்னாடி இருந்து வேலை செய்யறதுக்கு, இல்ல இவங்களுக்கு எப்படிடா இது அவங்களுக்கு தோல்வி வரணும் அப்படின்னே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, அதற்கான வேலைகள் செய்யறது, நமக்கு வந்து நிறைய தொல்லைகள் கொடுக்கறது, சங்கடங்களை தரக்கூடியவங்க இருக்காங்க. எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைனால பிசினஸ்ல லாஸ் ஆனவங்க எக்கச்சக்கமான பேர். நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களே, மேம் நல்லா இருந்தேன், இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரெண்டே இப்படி கூடவே இருந்து அதுல இருந்து மீண்டு வர முடியல, அவ்வளோ பிரச்சனை, பக்கத்து வீடு தான் அவங்க வந்து இந்த மாதிரி லேண்டு கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிரிகளால மற்றவர்களால நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் தீர்ந்து நமக்கு வெற்றி உண்டாகணும், மன தைரியம் வரணும்னா வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்தது. இந்த பஞ்சமி திதி மே 6ஆம் தேதி புதன்கிழமை மாலை நேரத்துல இந்த தீபம் ஏற்றி இந்த வழிபாடு, இந்த ஒரு இலை இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையே பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. இந்த ஒரு இலை இருந்தால் போதும். ஒரே ஒரு இலை, இந்த ஒரு இலை. நிறைய பேர் வீட்டுல இந்த இலை கட்டாயம் இருக்கும். ஆனா இந்த வழிபாட்டு முறை நிறைய பேருக்கு தெரியாது. வாராகி அம்மனுக்கு உகந்தது கற்பூரவள்ளி இலை. இப்ப எல்லாம் யோசிப்பாங்க, ஆமா இல்ல நம்ம வீட்டுல ஏதோ வச்சிருக்கோம், எல்லார் வீட்லயும் ஆமால அப்படின்னு யோசிப்பாங்க. கற்பூரவள்ளி எல்லாரும் அது கோல்டுக்கு தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பாருங்க, வாராகி அம்மனுக்கே அது ரொம்ப பிடிச்சது. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கஷாயம் போட்டு சாப்பிட்டுருவோம். சளி, இருமல், கோல்டு எல்லாம் இருக்கு. அப்போ இது வழிபாட்டு முறையில எத்தனை இலை கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 இலை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஒரு இலை தாங்க கிடைக்குதுனாலும் பரவாயில்ல, ஒரு இலை இருந்தாலும் ஓகே. இந்த 5 இலைகளை கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். பூஜை அறைய சுத்தமாக துடைத்து நம்ம பூஜைக்கான சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாம் வைத்து மலர்களை சாத்தி விட்டு இந்த தீபம் எப்படி ஏற்றணும், நல்ல ஒரு பித்தளை தட்டுல 4 இலைகளை வச்சிடணும். 4 திசைகளும் 4 இலைகள் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டர்ல நடு பகுதியில நல்ல ஒரு பெரிய மண்ணால் செய்யப்பட்ட அகல் அதுல வைக்கணும். நல்லா இதெல்லாமே முன்னாடி நாளே நம்ம வாஷ் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு ரெடியா எடுத்து வச்சிடணும். பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுதான் இந்த தீபத்தை ஏற்றணும். ஏற்ற வேண்டிய நேரம்
புதன்கிழமை மே 6ஆம் தேதி மாலை 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள 1 மணி நேரம் இந்த வழிபாட்டு முறையும் தீபம் வீட்டுல எரியறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இப்ப தீபம் கற்பூரவள்ளி இலை சொன்னீங்க, இலை மேலேயே அகல் வச்சு ஏத்தணுமா? இலை மேலேயே அகல் வச்சிடணும். 4 இலை 4 அகலையும் வச்சு ஏத்தணுமா? 4 இலை 1 அகல். ஓ, அப்போ 4 இலை ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு அகல் வச்சு, 4 இலை 4 பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டர்ல ஒரு அகல் விளக்க வச்சு நம்ம ஒரு தீபம் ஏற்ற போறோம். இப்ப தீபம் ஏற்றி நல்ல வழிபாடு செய்யணும். வராகி அம்மனை மனதார நினைச்சிட்டு சங்கடங்கள் தீர்க்கணும் அம்மான்ட்டு நல்லா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு 4 இலை வச்சுட்டோம். இன்னும் 1 இலை இருக்கும் இல்லைங்களா? தீபாராதனை ஆரத்தி காட்டும் பொழுது இந்த இலைக்கு மேல கற்பூரத்தை வைத்து நம்ம காட்டணும். அதுக்குதான் இந்த 5வது இலை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த தீபாராதனை செய்யக்கூடிய அந்த தட்டுல இலை கற்பூரவள்ளி இலைய வச்சுட்டு அதுக்கு மேல நல்ல கற்பூரம் கெட்டியாக வச்சு ஏற்றி நல்ல மனதார பிரார்த்தனை செய்து நம்ம வழிபடணும். அப்படி வழிபடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சங்கடங்கள் தீர்ந்து மன தைரியம் வரும், தெளிவான ஒரு சிந்தனை. எப்பவுமே கன்ஃபியூஷன்ல இருந்தா ஒரு ஒர்க்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது, பாதியிலே விட்டுருவோம். நான் ஏன் இங்க வந்தேன், நான் ஏன் ஃப்ரிட்ஜை திறந்தேன், ஐயோ பால் வச்சுட்டு மறந்துட்டேனே, இந்த மாதிரி விஷயங்கள் டென்ஷன். அதுவும் லேடிஸ்க்கு மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலவீனம் ஆயிடுவாங்க. மெனோபாஸ் டைம்லலாம் ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் வந்துடும், மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். மன தைரியம் வரணும் அப்படின்னு சொன்னா வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைச்சுப்போம் இந்த நிறைய இந்த சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நமக்கு தெரியும் அப்படி எதுவுமே இல்லையே, இவங்க அது பெரிய பிரச்சனையா நினைச்சு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களையும் வருத்தத்துக்கு உள்ளாக்கிடுவாங்க. இப்போ மன தைரியம் வரணும்னா இந்த வாராகி அம்மன் வழிபாடு இந்த பஞ்சமி திதியில இதை செய்யணும். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். சூப்பர் மேம். நான் கண்டிப்பாக இந்த பஞ்சமி திதியில் நானும் ஏற்றிடுவேன். ஏன்னா இது நான் கேள்விப்பட்டதே இல்லை மேம். இந்த கற்பூரவள்ளி இலையில தீபம் வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, வாராகி பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த தீபம் ஏற்றுறதுனால அவ்வளோ நெகட்டிவிட்டி போகும்னு சொல்லிட்டீங்க மேம். நீங்கள் அது எல்லாரும் பாருங்கள், இந்த பஞ்சமி திதியில் ஒரு கற்பூரவள்ளி இலை செடியில் கூட இலை இருக்காது. தேங்க்யூ மேம். நன்றி மேம். எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த பஞ்சமி திதி வாராகி அம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த அம்மா கூப்பிட்ட உடனே வந்து உங்கள் எதிர்க்க நின்று பேசுகிற தாய் தான் வாராகி அம்மன். நெகட்டிவிட்டி யார் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணியிருந்தாலும் சரிங்க, அதை தூக்கி எரிஞ்சு உங்களை அப்படியே வந்து அரவணைச்சு காப்பாற்றுறவங்க தான் எங்கள் அம்மா வாராகி அம்மா. அவங்க பேரை அவங்க விஷயத்த நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கள் அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க, காப்பாற்றிடுவாங்க. அதுவும் எங்கள் நித்யா மாமி இது வாட்டி புதுசாக சொன்னாங்க, நானே இது வரைக்கும் ஏற்றினதில்லை. கற்பூரவள்ளி இலையில தீபம் ஏற்ற சொல்கிறாங்க. அவ்வளோ நெகட்டிவிட்டி போயிடுமாங்க. எல்லாருக்கும் வந்து நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்குது. நமக்கே தெரியாத கண்திருஷ்டிகள் நமக்கு சுற்றி சுற்றி யார் யார் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கும் தெரியறதில்ல. அதனால் இனிமேல் கவலைப்படாதீங்க. பஞ்சமி திதி அன்னைக்கு அம்மாவை நல்ல மந்திரங்கள் நிறையா இருக்குது, சொல்லுங்கள், இந்த தீபத்தை ஏற்றுங்க, ஆரோக்கியமாக இருங்க, எங்கள் அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்னும் வேறு என்ன பிரச்சனைனாலும் சரிங்க, இங்கே வந்து சரியாயிடுங்க. தேங்க்யூ.